தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதத்துடைய 15ஆம் நாளாக இன்று தாயாம் திரு அவை புனித கன்னிமரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் மற்றும் இந்திய அரசினுடைய 80வது சுதந்திர விழாவையும் இன்னைக்கு கொண்டாட அழைப்பு கொடுக்கின்றது. அன்னை மரியாள் விண்ணேறும் சென்றிருக்கின்றாள். அனைவருமே மகிழ்ச்சியுறக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1952ஆம் ஆண்டு அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்ற செய்தியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றினார். தொடக்க நூற்றாண்டிலே நாம் பார்க்கிறோம், 2-3 நூற்றாண்டுகளே அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை சாதாரண வகையிலே அவர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள். அதன் பிறகு 5ஆம் நூற்றாண்டிலே எபேசு சங்கத்துக்கு பிறகு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அறிக்கையிட்டு அந்த விசுவாச சத்திய பிரகடனத்துக்கு பிறகாக அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட மகிழ்வுற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு சிறு காலத்துக்கு ஏற்றபடி 6-7 நூற்றாண்டுகளிலே வளர்ச்சிக்கு ஏற்றபடி அன்னை மரியாளை அவருடைய விண்ணகத்துக்கு ஏற்கப்பட்ட அந்த நிலையை விசுவசித்தார்கள், நம்பினார்கள். அதன் பிறகுதான் காலப்போக்கிலே, அதுவும் குறிப்பாக ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டிலே அன்னை மரியாள் அமல உற்பவி என்று 9ஆம் பத்திநாதர் 1854ஆம் ஆண்டு அதை விசுவாச சத்தியம் என அறிவித்தார். ஆக ஏறக்குறைய 19-20 நூற்றாண்டுகளே அன்னை மரியாளை பற்றிய பக்தி, அன்னை மரியாளுடைய வாழ்வை பின்பற்றுவது, அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அளவு கடந்த அந்த ஜப அருள் வாழ்வுக்கு நமக்கு உதவியாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள், வழிநடத்துகிறார்கள் திருவை என்ற பல புரிதல்கள் திருச்சபையிலே அன்னை மரியாளை பற்றிய ஆலயங்கள், திருத்தலங்கள் இன்னும் பல உருவாகியது. ஏறக்குறைய 19-20 நூற்றாண்டிலே நிறைய வளர்ச்சி. இதன் பிறகுதான் இன்றைக்கு நாம் இந்த அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை நாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் பாரத நாட்டின், இந்திய நாட்டினுடைய சுதந்திர தின விழா, 80வது சுதந்திர விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆக ஒரு பக்கம் அரசியல் விடுதலை, அன்னை மரியாளை பொறுத்தளவுக்கு ஆன்மீக விடுதலை. காரணம், அன்னை மரியாளுடைய அருமையான ஜப வாழ்வு, கடவுளுடைய சித்தத்தின்படி நடந்த அந்த ஒரு வாழ்க்கை முறை அன்னை மரியாள். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அன்னை மரியாள் நம்மளுடைய வாழ்விலே புதிய வாழ்வை நமக்கு கொடுக்கின்றாள், புதிய ஏவாளாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டை பார்க்கிற பொழுது அங்கு ஏவாள் கீழ்ப்படிதல் அற்றவளாக இருந்தாள் ஏவாள். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏவாளாக அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய விருப்பத்துக்கு இதோ நான் பணிகிறேன் என்று ஆகட்டும் என்று சொன்னால் நம் அன்னை மரியாள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கின்றார். இயேசு விண்ணகம் சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே 2 நபரை பார்க்கிறோம். ஒன்று தொடக்க நூலிலே ஏனோக் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே வேளையிலே எலியா இறைவாக்கினர் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போலதான் அன்னை மரியாள். உலக சீடர்கள் கல்லறையை போய் தேடினார்கள். இது மேலை திருச்சபையில் சொல்லப்படக்கூடிய பாரம்பரியம். போய் தேடினார்கள், அன்னை மரியாள் உடல் அங்கு இல்லை. எனவே அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்பது மேலை திருச்சபையுடைய ஒரு புரிதல். இவ்வாறாக நம்முடைய திருச்சபையிலே இந்த விண்ணேற்பு, இந்த பெருவிழாவினரை நாம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடுகிறோம். காரணம், அன்னை மரியாளுடைய ஜப வாழ்வும் அருள் வாழ்வும், இறை வார்த்தைக்கு பணிந்து, இறை சித்தத்துக்கு, இறை திருவுளத்திற்கு அன்னை மரியாள் பணிந்து நடந்ததனால் கடவுள் அவரை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார். உடலோடும் ஆன்மாவோடும் அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தூயவளாக, மாசற்றவளாக, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவளாக, ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பவளாக அன்னை மரியாள் திருவையில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த திருவையினுடைய ஒரு வளர்ச்சியிலே அன்னை மரியாள் தொடக்க நூற்றாண்டு முதல், அது ஆதி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாள் அவர்களோடு உடனிருந்து அவளை பலப்படுத்தினார்கள், உடனிருந்து ஜெபித்தார்கள். கூடி அவருடைய ஆதி கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாள் அவருடைய விசுவாசத்துக்கு நங்குரமாக அவர்களோடு பயணித்து இருக்கின்றார். அன்று இன்றும் அன்னை மரியாள் இன்றைய காலகட்ட 21ஆம் நூற்றாண்டிலும் அன்னை மரியாள் நம்ம ஒவ்வொருவருக்கும் பக்கபலமாக உறுதுணையாக இருக்கிறார். அதைத்தான் முதல் வாசகத்திலே திருவெளிப்பாடு நிலை பார்க்கிறோம். இதோ வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது, பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது, அவர் 12 விண்மீன்களை தலைமீது குடியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அன்னை மரியாள் ஒரு எப்பொழுதுமே பிரகாசமாக, எப்பொழுதுமே கடவுளுடைய அன்பை பறைசாற்றக்கூடியவர்களாக தன் வாழ்நாளிலே
ஒரு பெரிய ஒரு அடையாளத்தோடு ஒரு பெண் ஒருவர் காணப்பட்டார் என்பது அன்னை மரியாளை குறித்து சொல்லப்படுகின்றது. இப்போ அந்த அளவுக்கு அன்னை மரியாள் எளிமையான வாழ்வு, தாழ்ச்சியான வாழ்வு. அதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையாக பவுலடியார் குருந்திய இந்த மடலில், முதல் குருந்திய அந்த மடலில் அருமையாக சொல்லுகின்றார். இதோ ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆக பழைய ஆதாம் அல்ல, இயேசு புதிய ஆதாமாக இருக்கிறார். அனைவரையுமே வாழ்வுக்கு கொண்டு வருகிறார். பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு, நம்முடைய வாழ்க்கை தீமையிலிருந்து நன்மைக்கு, பொய்மையிலிருந்து உண்மைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வருகிறார். ஆக உயிர்த்தெழுதலை பற்றி அருமையாக சொல்லுகின்றார். நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பது. ஆக இந்த சந்திப்பு ஒரு உறவை ஏற்படுத்துகிறது, மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. பார்க்கிறோம், எலிசபெத் ஓடோடி சென்று அன்னை மரியாளை கனி உள்ளம், அன்னை மரியாளுடைய அந்த பாசமான உதவி செய்யக்கூடிய ஒரு உள்ளம் இதுதான் நாம் இந்த அன்னை மரியாளுடைய அந்த விண்ணேற்பிலே இன்னைக்கு நாம் விண்ணகம் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் காரணம் அவர்கள் அத்தை ஒரு புதிய மன்னகத்தை, புதிய விண்ணகத்தை படைப்பவளாக இருக்கின்றார். காரணம் அந்த ஒரு இரக்க உணர்வு, கருணை உணர்வு, அன்பு நிறைந்த, பாசம் நிறைந்த, பகிர்வு நிறைந்த, சமத்துவம் நிறைந்த, சகோதரத்துவம் நிறைந்த அந்த ஒரு உணர்வு அன்னை மரியாளத்தில் காணப்படுகிறது. இதைத்தான் பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய பாடல்களில் பார்க்கிறோம், ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றார். என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கலிகூறு என்று சொல்லுகின்றார். கடவுளை பறைசாற்றுகின்றார். அதே சமயத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இதோ தோல் வலிமையை காட்டியிருக்கிறார், வலியோரை அரியணிந்து அகற்றியிருக்கிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிடுகிறார், தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்துகிறார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய ஒரு பிரசன்னத்தை அன்னை மரியாள் தன் வாழ்நாளிலே அனுபவித்திருக்கிறார். தாழ்ச்சி இந்த புண்ணியத்தில் இருக்கிற பொழுது கடவுள் நிச்சயம் உயர்த்துவார். ஆக செருக்கல்ல, அகங்காரம் அல்ல, வெறுப்பு அல்ல, பகை அல்ல, மாறாக எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படுதல் அனைத்தையும் நாம் கொண்டிருக்கிற பொழுது நாமும் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கை இந்த திருநாள் நம்ம ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்றது. இந்த இறை வார்த்தை வழியாக நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது நாம் விண்ணகம் செல்ல முடியுமா? நிச்சயம் முடியும். மன்னகத்திலேயே நாம் விண்ணகத்தை காண முடியும். இந்த உலக வாழ்க்கையிலேயே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அன்னை மரியாள் தன் வாழ்நாளில் பெற்றிருக்கிறாள். மகிழ்வோடு நன்றி கூறுகின்றார். அருமையோடு பாடலை பாடி ஆண்டவருடைய இந்த பெருமைகளை பறைசாற்றுகின்றார். இந்த விழாவை கொண்டாடக்கூடிய அன்னை மரியாள் விண்ணகம் சென்ற இந்த விழாவை கொண்டாடக்கூடிய நாம் எத்தகைய ஒரு ஆன்மீக விடுதலைக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். எத்தகைய ஒரு அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார ஒரு விடுதலைக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனை நிலைகளே இன்று நாம் வளராமல் இருக்கிறோம். எத்தனை நிலையில் இன்றைக்கு தேங்கி போயிருக்கிறோம். மங்கிய நிலையிலே எந்தெந்த நிலைகளிலே நாம் இருக்கோம் சிந்திப்போம். அத்தை ஒரு அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார மாற்றங்கள் நிச்சயம் நமக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நிச்சயம் தேவை. அதை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தடைகள், இன்னும் அடிமைத்தனங்கள், இன்னும் குக்கிராமத்திலே இருக்கிற அந்த மக்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு இல்லை, குக்கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல படிப்புகளுடைய நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை, இன்னும் இந்த குக்கிராமத்தில் இருக்கிற நல்ல சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எத்தகைய ஒரு வளர்ச்சியை இன்றைக்கு காண்பது உண்மையான சுதந்திரமா? எது உண்மையான சுதந்திரம்? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே எல்லாரும் எல்லாம் பெற்று நிறைவோடு வாழ்கிற பொழுதுதான் அந்த ஒரு சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க முடியும். இதை நிறைய சமூக அறிஞர்கள், நிறைய விடுதலை போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இந்த சுதந்திர காற்றை பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை நிறைய பேர் அர்ப்பணித்திருக்கிறார்கள். தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இந்த இந்திய அரசியல், இந்த விடுதலைக்காக இன்றைக்கு போராடி இருப்போம் அநேக பேர். சிந்தித்து பார்ப்போம், இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய இந்த வளர்ச்சியிலே, நம்முடைய வாழ்விலே எந்த அளவுக்கு இன்றைக்கு அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் சமூக விடுதலைக்காக, சமூக மேம்பாட்டுக்காக இன்றைக்கு உழைக்கிறவர்களை எந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு அங்கீகரிக்கின்றோம். எதற்காக நான் வாழ்கின்றேன், யாருக்காக வாழ்கிறேன், எத்தனை முறை நாம் எத்தனை நாட்கள் நாம் வாழ்கிறோம் என்பது அல்ல, மாறாக நான் எப்படி வாழ்ந்தேன், என் வாழ்நாள் முழுமையாக யாருக்காக நான் வாழ்ந்தேன் என்ற ஒரு அர்ப்பண உணர்வோடு நம்முடைய அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார மாற்றங்கள் நிச்சயம் நம்மளை வர வேண்டும் என்றால் அன்னை மரியாளுடைய இந்த நற்பண்புகள் ஒவ்வொருவரும் உள்வாங்க வேண்டும். எளிமையோடும் அன்போடும் கனிவோடும் நாம் இருக்கிற பொழுது நாம் இறை ஆட்சியை இந்த உலகத்திலேயே நாம் மலரச் செய்கிறோம்.
இந்த விண்ணேற்பை நிச்சயம் நாமும் ஒரு நாள் பெறுவோம் என்பதையும் இந்த விழா நம் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றது. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, தூய கன்னி மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் இந்திய நாட்டினுடைய இந்த விடுதலையினுடைய விழாவையும் சுதந்திர விழாவையும் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். 80வது இந்த சுதந்திர விழாவை சிறப்பிக்கிற நாளிலே அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார மாற்றங்களை ஒவ்வொருவருக்கு நிறைவாய் கொடுக்கும்படியாக நீரே எங்களை வழிநடத்தக்கூடியவராக, தலைவர்களை நீரே ஆசீர்வதிப்பதற்காக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாட்டினுடைய மாற்றங்கள், நாட்டினுடைய வளர்ச்சி பாதைகள், நாட்டினுடைய திட்டங்கள் இன்னும் அனைத்திலுமாய் நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக, நீரே எங்களுக்கு ஆயனாக, ஒளியாக அன்னை மரியாளுடைய இந்த நற்பண்புகளை ஒவ்வொருவரும் உள்வாங்கியவர்களாக எளிமையோடும் தாழ்ச்சியோடும் நற்பண்புகளோடும் கனிவோடும் இரக்கத்தோடும் ஆளக்கூடிய அந்த நற்பண்பிலே ஆளுகிற பொழுது நிச்சயம் இந்த இறையாட்சி கண்டிப்பாக இந்த உலகத்திலே வரும் என்பதிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக பயணிக்க உங்களுடைய அருளுதவி, பொருளுதவி, இந்த யூடியூபில் ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த நாளில் ஒப்புக் கொடுத்து வேண்டுகிற ஜப காரியங்கள், இன்னும் விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்திலுமாய் நீரே எங்களுக்கு ஆயனாக, ஒளியாக இருந்து வழிநடத்தும்படி, காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.